time, I seek your permission to speak in Tamil because I know we are short of time. சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், எப்படி ஹென்ராஃப் வந்து திடீர்னு பரிசான் கூட நம்ம வந்திருக்கோன்னு. இது வந்துட்டு ஒரு ஒரு சிம்பிளான முடிவு கிடையாது. பல யோசனைக்கு பிறகு, பல மீட்டிங்க்கு பிறகு, எங்களோடு பல டிஸ்கஷன்லாம் செஞ்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கோன்னு சொன்னால், நம்மளுடைய ஹிண்ட்ராஃப் போராட்டமே வந்து மக்கள் நலனுக்கு உள்ள போராட்டம். அன்று 2007 நவம்பர் 25 வீதிக்கு போனது எந்த கட்சி அடிப்படையிலையும் நம்ம போல. அங்கே வந்தவங்க எல்லா கட்சியிலையும் உள்ளவங்க, மாய்க்கால் உள்ளவங்களும் இருந்தாங்க, பிபிபியில் உள்ளவங்களும் இருந்தாங்க, ஐபிஎஃப்ல உள்ளவங்களும் இருந்தாங்க, பிகேஆர்ல உள்ளவங்களும் இருந்தாங்க, டிஏபியில் உள்ளவங்களும் இருந்தாங்க. கட்சியிலேயே இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது என்னையும் சேர்த்து தான். நானும் எந்த கட்சியிலையும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆக அங்கே 90 விழுக்காடு வந்த கூட்டம் வந்துட்டு எந்த கட்சியிலையும் இல்லாதவங்க. ஆக ஹிண்ட்ராஃப் என்பது எந்த கட்சிக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்கும் உள்ள சொந்தம் தான் ஹிண்ட்ராஃப். ஏன்னா அது வந்துட்டு ஒரு மக்களுடைய போராட்டம். அந்த வகையில் வந்துட்டு நம்ம கேட்டது எல்லாம் என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு 2007 நம்ம கேட்டது நம்மளுடைய அடிப்படை உரிமை வேண்டும் தான் கேட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறணும். இந்த அரசாங்கம் வந்துட்டு நம்மளுக்கு செய்யலைன்னு சொல்லி தான் எல்லாம் போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சமீபத்தில் நான் லண்டன்லேயும் திருப்பி வந்த கையோட 2 தரப்புக்கிட்டையும் பேசணும்னு சொன்னேன். பாரிசான்கிட்டையும் பேசணும், அந்த தரப்புக்கிட்டையும் பேசணும்னு சொன்னேன். பேசி நம்மளுடைய 56 வருஷம் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி தான் நம்ம கேட்டோம். அங்க பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது 2 தரப்புக்கிட்டையும் பேசுறோம்னு சொல்லி நாடு முழுக்க நம்ம போயிருந்தோம். நான் வந்ததுல இருந்து ஏறத்தாழ ஒரு 80-90 இடத்துல இந்த மாதிரி சிரமமா போட்டு நாடு முழுக்க போய் பேசியிருக்கேன். இந்த 6 மாசத்துல 7 மாசத்துல ஏறத்தாழ 2 லட்சம் இந்தியர்கள்ட்ட பேசியிருக்கேன். நான் பார்த்த இந்தியர்கள்லாம் பெரும்பாலும் வந்துட்டு ஏழ்மை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்மளுடைய நாட்டில் 20 லட்சம் ஜனம் இருந்தாலும் கூட 15 லட்சம் மக்கள் வந்துட்டு ஏழ்மை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. நல்லா வாழ்றவங்க, வசதி உள்ளவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்க உரிமை என்னைக்குமே பாதிக்கப்பட்டாலும் அவங்க எப்படியும் பொழைச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய 5 வருஷம் செயல் திட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சு நம்மளுக்கு அடிப்படை உரிமை வேண்டும். நம்ம அடிப்படை உரிமை என்ன, இதெல்லாம் வந்து 55-56 வருஷத்துக்கு முன்பு கேட்டு கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கணும், செய்யல. இப்ப நம்ம பேசி, பிரதமர் நஜீப் கிட்ட பேசி, உட்காந்து பேசி தெளிவா நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கோம். சரித்திரத்தில் இது நடந்ததில்லை. ஆக அந்த வகையில் வந்துட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமை என்னன்னா, பெரும்பாலோருக்கு தெரியாது, 8 லட்சம் பேர் எஸ்டேட்ல இருந்து வெளியாகிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வீடு திட்டம் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, வேற ஒரு மாற்று வேலைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஞ்சிருக்க மாட்டாங்க, நிலம் இருக்காது, வீடு இருக்காது, ஃபிளைட்ல கொண்டு போய் அடைச்சிருவாங்க, கோயில் உடைக்கப்படும், தமிழ் ஸ்கூல் உடைக்கப்படும், மயானம் உடைக்கப்படும். நாட்டில் 3 லட்சம் பேர், எங்களுடைய கணிப்பில் 3 லட்சம் பேருக்கு வந்து சிகப்பு ஐசி இல்லாதவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இவங்க பல துன்பத்தை அடைகிறாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மர்டேக்காக்கு பிறகு பிறந்தவங்களாம் இந்த நாட்டு பரிஜை, சிகப்பு ஐசி உள்ளவங்க மர்டேக்கா முன்பு பிறந்தவங்க எல்லாம் 12 வருஷம் இந்த நாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா நீலம் ஐசி கொடுக்கணும்னு. ஆனா இன்னும் லட்சக்கணக்கில் சிகப்பு ஐசி இருக்காங்க. கல்வியில தமிழ் பள்ளிக்கூடம் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டியில வருஷம் 10A 12A எடுத்த பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டியில இடம் கிடையாது, கொடுக்கறது இல்லை. வேலை வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு ஒரு தொழில் நடத்துறதுனா, ஒரு வியாபாரம் நடத்துறோம்னு சொன்னா பெர்மிட்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரச்சனை, வந்து ஈக்கனாமி பிரச்சனை தான். இந்திய சமுதாயத்தோடைய பிரச்சனை ஈக்கனாமி பிரச்சனை. இதை தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, அரசாங்கத்திட்ட இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை உரிமை நீங்க கொடுக்கணும், கொடுக்காம நம்ம நாட்டில், இந்த நாட்டில் நம்மளும் ஒரு பிரஜையா இருந்து அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி, இதுல என்ன வித்தியாசம்னு சொன்னா, 2007 வீதியில போராடணும், இப்பொழுது அரசாங்கத்திட்ட கேட்டு உட்காந்து பேசி இதெல்லாம் எங்க பிரச்சனை, எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், பிச்சு கொடுக்க வேணாம். இந்த புறந்தோக்கான் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு நிப்பாட்டணும், அந்த கல்ச்சரை நிப்பாட்டணும். ஏன்னா இதை கொடுக்கறது நம்ம பிரச்சனை நிரந்தர தீர்வு கிடையாது. நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்.
எல்லாம் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அந்த நிரந்தர தீர்வை எப்படி அடையிறது, என்ன வழின்னு சொல்லி அந்த 5 வருஷம் செயல் திட்டத்தில் இருக்கு. இதுதான் நாங்கள் சொல்ற வழி, நாங்கள் ப்ரொபோஸ் பண்ற வழி. அரசாங்கமும் அதை பார்த்து, பிரதமர் வந்து நஜீப் அவரே பார்த்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சரி நம்ம சில விஷயம் வந்துட்டு நம்மளோட ஒத்துக்கிறாங்க, நம்மளுடைய சில விஷயம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்துட்டு நடைமுறையில் இது சரியா வராது, இப்படி செஞ்சா நடைமுறையில் வரும்னு அது நியாயமா பட்டுச்சு. எங்களுக்கும் நானும் ஓகே ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க சொன்ன சில ஆலோசனையும் நடைமுறையில் வராது, சரி வராது அப்படின்னு சொல்லி எங்களுடைய தீர்வு தான் சரியான தீர்வுன்னு சொல்லி அதையும் சொல்லி அந்த வகையில் அவங்களும் சில விஷயத்த அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த வகையில் எங்கேயும் நடக்காதது இந்த நாட்டில் எந்த இடத்துல, நான் இந்த நாட்டிலையும் சரி வேற எந்த நாட்டிலையும் சரி, யாரும் ஆளும் கட்சிக்கிட்ட போய் உட்காந்து பேசி இவ்வளோ நமக்குள்ள எவ்வளோ கருத்து வேறுபாடு வந்து என்னென்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளோ நடந்தவங்க கூட அவங்க கூட உட்காந்து பேசி இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக வாங்கி, அதுவும் மக்கள் மத்தியில் 2000 பேர் மத்தியில் டிவி டெலிவிஷன் ஸ்டேஷன் முன்னுக்கு எல்லாத்தையும் வச்சு சைன் பண்ணி உறுதியா இதை நான் கொடுக்குறேன்னு சொன்னது பிரதமர் நஜீப் துண்டாஸ் அவர் மட்டும். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன தெளிவாக சொன்னோம்னு சொன்னா, நம்ம வந்துட்டு இதை வந்து செய்யறதுக்கு முன்பு 2 தரப்புட்டையும் சொன்னோம், 2 பேருக்கிட்டையும் வாய்ப்பு கொடுக்குறோன்னு. பக்கத்து நாடு கையை விட்டுட்டாங்க. 24 மீட்டிங் போட்டோம், 6 அபிஷியல் மீட்டிங், 18 அன்அபிஷியல் மீட்டிங் போட்டு இந்த செயல் திட்டத்தில் என்ன குறை இருக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். இல்ல எல்லாம் சரியா தான் இருக்கு. சரி கையெழுத்து வைக்கலாமே, தோ வைக்கிறோம். ஒரே வாரத்தில் நவம்பர் 1ஆம் தேதி 2012 லத்து அன்வாரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாரு ஒரே வாரத்தில் நான் கையெழுத்து போடுறேன்னு. ஆனா ஏமாத்தி 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 இதோ இவங்கள பாருங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ 24 மீட்டிங் எழுத்துட்டு கடைசியில் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க நாங்க கையெழுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து என்னன்னா, இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க நோக்கம். நம்ம வந்து யாருக்கும் அடிமையா ஆக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள ஆட்சியில முதல் தடவையா 3/2 பங்கு அரசாங்கத்தோட மெஜாரிட்டியை உடைச்சி செஞ்சது நம்ம தான். ஆனா இப்ப அவங்கள நம்மள துரோகம் பண்ணால திருப்பி அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னா, திருப்பி இந்திய வாக்காளர்கள்லாம் திருப்பி பாரிசால் நேஷனலுக்கு ஓட்டு போட்டு, பாரிசால் நேஷனலுக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னா நம்மளுடைய 5 வருஷம் செயல் திட்டம் ப்ளூ பிரிண்ட்க்கு ஓட்டு போட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறணும்னு சொல்லி மீண்டும் பாரிசால் நேஷனலுக்கு போட்டு உங்களுடைய தலைவர் திரு ராஜா நவன்சிங் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது உங்க கடமையா இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேங்க, உங்களை நான் கேட்கிறேன், நம்ம செஞ்சது இன்ட்ரஃப் செஞ்சது சரியா தப்பா சொல்லுங்க. சரி, சரியா சத்தம் இல்ல, சரியா தப்பா? சரி. ஆக அந்த வகையில நம்ம எல்லாம் திரு ராஜா நவன்சிங் அவர்களை இந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறது நம்ம கடமையா இல்லையா சொல்லுங்க? கடமை, நம்ம கடமை. ஆக நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, இங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் each one of you approach 10 people, 10 voters and tell them vote for Raja Navanchik. செய்ய முடியுமா? முடியும். ஓகே. ஆளுக்கு 10 பேர்கிட்ட சொன்னோம்னு சொன்னா இங்க வந்து ஏறத்தாழ 200 பேர் இருக்கும். 10 பேர்கிட்ட சொன்னா 2000 பேர்கிட்ட போச்சு. அந்த 10 பேர்கிட்ட நீங்க சொல்லும் போதும் சொல்லுங்க, இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுங்க. சொல்லும் போது என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு விடிவு வந்துருச்சு, பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு விடிவு வந்துருச்சு, இங்க நம்மளுடைய டீடைல்ஸ் இருக்கு, இங்க தமிழ்லயும் மலையிலயும் இருக்கு, என்ன வாங்க போறோம்னு சரித்திரத்துல நடக்காதது நடந்திருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் பாரிசான நம்ம ஓட் போட்டோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு தமிழ்லயும் மலையிலயும் இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. இதைத்தான் அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த வகையில நம்மளுக்கு உரிமை வேணும்னு சொன்னா இந்த அரசாங்கத்தை மீண்டும் நம்ம இந்த நாட்டில் மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம 2/3 மெஜாரிட்டியில பாரிசான் நேஷனல்ல திருப்பி புத்தரஜாயத்தை நாம் அனுப்புறோம். ஆக அவரும் அவசரப்படுறாரு, நம்மளுக்கும் மாற்ற வேலைகள் இருக்கு. மீண்டும் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு வரும்னு அந்த நம்பிக்கையோடு உங்களோட தலைமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.